ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சோல்ஸ் ஆஃப் மைண்ட் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம மண்டேல கிளாஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸஸ் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஐ நோ தட் 2 to 3 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆர் 4 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் எனக்குமே ரொம்ப ஒர்க் இருக்குது. அதில் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் ரீசெண்டாக எந்த பேட்சஸுமே எடுக்கலை, போயிட்டுருக்க பேட்சஸ் தான். ஸோ வரணும்னு நினைக்கிறவங்க January 2 நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த டிசைன் பார்க்கலாம். ஸோ இதுக்காக நான் ஒரு ஹாஃப் சர்க்கிள் செமி சர்க்கிள் போட்டுட்டு அதில் வந்து டார்க் ரோஸ் போடுறேன், பெட்டல் வச்ச ரோஸ். ஒரு ஸ்பைரல் போட்டு 3 சைடும் ரோஸ் போட்டுட்டு லீஃபி டிசைன் வந்து சைடில் வந்து போட்டுட்டு இந்த மண்டேலா டிசைனை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 5 ஸ்பைரல் மாதிரி போட்டு சேம் இந்த சைடுமே இது லீஃப் டிசைன்ஸ் வந்து போட்டு 2 சைடும் லீஃப் டிசைன் போட்டுட்டு இந்த சர்க்கிளை வந்து கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் வேணுங்கிறவங்க வந்து டாட் வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இல்லாட்டா நடுவில் வந்து நேம் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேமும் எழுதலாம். ஸோ எது உங்களுக்கு வாட்டமாக இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து நானும் ஃபுல்லாக டாட் வச்சுட்டு 2 சைடுமே வச்சு இது ஒரு இண்டோ அரேபிக் மண்டேலா டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு ஸ்பைரல் போட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஹம்ஸ் போட்டுட்டு அதை விட இப்போ கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற ஹம்ஸ் வந்து 1 லேயருக்கு வந்து நான் போட்டுட்டு அதை வந்து நான் சர்க்கிள் மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிறேன். கொஞ்சம் நெருக்கமாகவே போட்டுட்டு அதை சுற்றியுமே நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம், ஹம்ஸ். ஸோ அதுக்கப்புறம் மேலே நான் என்ன செய்கிறேன்னா ஒரு ஸ்பைரல் மாதிரி போட்டு அந்த ஸ்பைரலை சுற்றி ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இது ரொம்ப பாப்புலரான டிசைன் தான், பாப்புலரான மண்டேலா. எல்லாருமே இதை நம்ம லைஃப்பில் ஒன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒரு மண்டேலா தான் நான் இன்றைக்கி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக ஃப்ளவர் மாதிரி இந்த ஸ்பைரல் அண்ட் ஹம்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்து என்ன செய்கிறேன்னா இந்த கேப்ஸில் வந்து நான் வந்து 3 வைன்ஸ் வந்து இன்கார்ப்ரேட் பண்ணிக்கிறேன். 3 லீஃப் டிசைன் வந்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப அழகாகவே இருக்கும், நீட் அண்ட் சட்டிலாக இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக உங்களுக்கு மெஹந்தி டிசைன் போடுறதுக்கு இந்த மண்டேலாவை நீங்கள் ப்ரைட்ஸ்க்குமே யூஸ் பண்ணலாம், பேக் ஹேண்டில் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் பாருங்கள். இதுக்கு நான் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஸோ சர்க்கிள் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சர்க்கிள் வந்துச்சுன்னா ஓகே. அப்படி வரவே இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டில் கேப் வச்சு கூட போட்டுக்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா லோட்டஸ் வந்து நிறையா பெட்டல்ஸ் இருக்க மாதிரி நான் லோட்டஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லோட்டஸ் கிளாஸுமே சீக்கிரமாக வரும். ஏன்னா லோட்டஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் அண்ட் எல்லா ப்ரைட்ஸுமே கேட்குற ஒரே டிசைன் வந்து லோட்டஸ் தான். ஸோ லோட்டஸ் வச்சுட்டு இந்த சைடு ஃபுல்லாக நான் வந்து அதை பிளாக் ஆக்கி ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வேணும்னா லோட்டஸில் வந்து ஷேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஷேட் பண்ணல, பிகாஸ் வந்து இது கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால ரொம்ப ஷேட் பண்ணால் டிசைன் ஒழுங்காக தெரியாது அப்படிங்கிறதுனால சுற்றியுமே நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதை சுற்றியுமே ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் வந்து ஸ்பைரல் போட்டுக்கோங்க. அதை சுற்றியுமே இப்போ 2வது ஸ்பைரலும் நான் போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சுற்றி நான் வந்து ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு அந்த ட்ரையாங்கிள்குள்ளே ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன ஹேண்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ண அழகாக இருக்கும். ஹேண்ட் ஃபுல்லாக போடும்போது ஒரு மாதிரி நீட்டாக சட்டிலாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது பார்க்க உங்களுக்கு அவுட்டர் அண்ட் இன்னரில் வந்து டார்க் ஃபில்லிங் வச்ச மண்டேலா டிசைன் மாதிரி இருக்கும்.
ஸோ ஃபோர்த் பாருங்கள். ஃபோர்த்துக்கு நான் ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே ஃபில் பண்ணிவிட்டு சுற்றியுமே ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஃபுல்லாக ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ அதை சுற்றி மேலே வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்க பெட்டல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உள்ளே வந்து டியர் ட்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இதை சுற்றியுமே இப்போ நம்ம வந்து டார்க் பண்ணிடுவோம். டார்க்காக ஃபில் பண்ணிக்கோங்க, அவுட்லைன் தெரிகிற மாதிரி. ஸோ இப்போ இதை சுற்றியுமே இன்னொரு சர்க்கிள் போட்டுட்டு அதை சுற்றி ஒரு ஹம்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இதை சுற்றியுமே நான் வந்து ஒரு ஹம்ஸ் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு உள்ளே வந்து மீடியம் சைஸ் சர்க்கிள் ஃபுல்லாக வந்து போட்டுக்கோங்க, கவர் பண்ணி. லைன் போட்டுட்டு சர்க்கிள் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வரும் சர்க்கிள். ஸோ அதனால் ஒரு லைனை போட்டுட்டு சர்க்கிள் ஃபுல்லாக போட்டுட்டு அந்த இடத்துல வந்து பேலன்ஸ் தெரியுது இல்லையா, சும்மா சின்னதாக வெள்ளை கலரில், அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதை சுற்றியுமே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சர்க்கிள் போட்டு ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த உள்ளே இருக்க அந்த கேப்ஸில் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தான் இடம் தெரியும் ஒயிட் கலராக. ஸோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்கவும் கையில், ஹேண்ட்ஸில். ஸோ இப்போ நம்ம வந்து ஹோம்ஒர்க் டிசைன் வந்து போட போகிறோம். ஸோ ஹோம்ஒர்க் டிசைனுக்கு வந்து பாருங்கள், ஹோம்ஒர்க் டிசைன் நான் கொஞ்சம் ஒரு மீடியமானது தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைரல் போட்டுட்டு 2 சைடும் ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு லீஃப் மாதிரி போட்டுட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி பெட்டல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து இப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரோஸ் வந்து ஈஸியாகவே வந்துடும் உங்களுக்கு. அதை சுற்றியுமே டார்க்கன் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஷேடிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரோஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி மண்டேலாவே போட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நடுவில் கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் போட்டு டாட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேம் அதே அவுட்லைனாக வச்சு இன்னொரு சர்க்கிள் போட்டு சேம் அதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஹம்ஸ் போட்டு இப்போ இதில் வந்து மீடியம் சைஸ் ஹம்ஸ் போடுங்க. மேலே போட்டுட்டு இதுலேயுமே நீங்கள் வந்து டாட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இன்னுமே நான் வந்து பெருசாக்குறேன், ஏன்னா அந்த ரோஸோடைய ஷேப்புக்கு நமக்கு வந்து அந்த மண்டேலா டிசைன் வரணும். ஸோ இப்போவுமே நான் வந்து ஹம்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் ஸ்பீடாக கொடுக்குறேன், ஏன்னா வந்து வீடியோ டியூரேஷன் வந்து 30 மினிட்ஸ் கிட்ட போயிடுச்சு. அதை நான் வந்து ஸ்பீட் ப்ராசஸில் வச்சு உங்களுக்கு வந்து கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதுக்கப்புறம் வந்து அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு சின்ன ஸ்பைரல் மாதிரி போட்டு அந்த ஸ்பைரலை சுற்றி ஒரு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம நிறைய டிசைனில் பார்த்த சேம் அந்த ஹம்ஸ் வச்சு ஸ்பைரல் வச்சு க்ரியேட் பண்ணுற ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி தான் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுங்கள். இது கொடுக்கும்போது ஓவரால் லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கைக்கும் பார்க்க ஒரு மாதிரி வெறும் ட்ரெடிஷ்னல் மண்டேலா இல்லாமல் மண்டேலாவோட ஃப்ளவரும் சேர்த்து இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி நீங்கள் லீஃபி டிசைன் வந்து கொடுத்துக்கோங்க வைன்ஸ் வச்சு. ஸோ இப்போ இது வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும், பார்க்கவும் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு 2 சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஸோ சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கு வெளியில் சின்ன ஹம்ஸ் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். இப்போ அதை சுற்றி
மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு ஹம்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போது அதை ஒட்டுனாப்பில் ஒரு சர்க்கிள் போட்டு அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் போட்டு கொஞ்சம் கேப் விட்டு சர்க்கிள் போட்டு ஃபுல்லாகவே ஸ்பைரல் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு மேலே ஒரு ஸ்பைரல் கொஞ்சம் நல்லா ஸ்பைரல் கொடுத்து சேம் நம்ம ஸ்பைரல் அண்ட் ஹம்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணுற அதே ஃப்ளார் தான் இப்போது நம்ம க்ரியேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நடுவில் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க சின்னதாக. இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு ஸ்பைரல் அண்ட் ஹம்ஸ் போட்ட அந்த ஒரு டிசைன் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலேயும் 5லேருந்து 6 டாட் வர மாதிரி வச்சுக்கோங்க. டாட் கொஞ்சம் பெருசாக வைங்க, சின்னதாக வைக்க வேண்டாம். கொஞ்சம் மீடியம் சைஸில் வைங்க, அப்போ தான் வந்து விசிபிளாக தெரியும் ஹேண்ட்ஸில். நடுவில் 1, சுற்றியும் 2 அல்லது 3 இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட டிசைனோட அகலத்தை பொறுத்து. ஸோ நான் குட்டியாக வச்ச டாட்ஸையும் பெருசாக்கிக்கிறேன். பெருசாக வச்சா தான் கொஞ்சம் வந்து நல்லா தெரியும். ஸோ இப்போ என்ன செய்கிறேன்னா, உள்ளே ஒயிட்டாக நம்ம ஒரு இடம் விட்டோம் இல்லையா, அங்கே நான் வந்து ஆரஞ்ச் ஷேடிங் பண்ண போகிறேன். இது என்னென்னா கஸ்டமைஸ்டு நேம்ஸ் வந்து கேட்பாங்க பிரைட்ஸ் வந்து மண்டேலாவில். ஸோ அதை தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி வரும். நான் இன்றைக்கி சும்மா வெறும் அல்லா அப்படின்னு எழுதிக்கிறேன். நான் இந்த நேம்ஸும் எழுத போகிறதில்ல. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச நேம் எழுதிக்கலாம். இந்த வீடியோவில் காட்டுற நேம் தான் எழுதணுங்கிறது எந்த ஒரு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச நேம், உங்களோட பிலவ்ட் நேம்ஸை வந்து எழுதிக்கோங்க. ஸோ பிரைட்ஸ் கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் அவங்க கேட்குற நேம்ஸ் வந்து எழுதி கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன சர்க்கிளில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அதை சுற்றியுமே நான் ஒரு ஸ்பைரல் போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு 2 லேயர் ஆஃப் ஹம்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை சுற்றி ஒரு மீடியம் சைஸ் ஹம்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் போட்டு ஃபுல்லாகவே ஸ்பைரல் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஹம்ஸ் போட்டு அந்த பேலன்ஸ் இருக்க கேப்பை வந்து என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து மாங்காய் டிசைன் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அது எப்படி பண்ணணுன்னா, ஒரு தம்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு டாட் வரும். அதை அப்படியே சி மாதிரி போடணும். கிட்டத்தட்ட ஒரு 6 ஷேப்பில் இருக்கும். அதான் அந்த மாங்காய் டிசைன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து அந்த மேலே ஒயிட்டாக தெரிகிற இடத்த நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மண்டேலா டிசைன் வந்து கவர் ஆயிரும். இது ரொம்ப சின்ன மண்டேலா டிசைன் தான். பேக் ஹேண்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட உங்கள் ஹோம்ஒர்க் டிசைன் முடிஞ்சிருச்சு. ஸோ ஹோம்ஒர்க்குக்கு உங்களுக்கு நான் 3 தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதையுமே நீங்கள் வீடியோவாக எடுத்து எனக்கு அனுப்புங்க. பேட்சில் வந்து ஃபோட்டோவாக எடுத்து அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.